ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சிவோ. ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட். நம்ம ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்களும் ஜிமினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜிமின் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, ஜிமின் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டார். அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ வி தான் சிஓவாக இருப்பார். உங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் எப்படி லவ் ட்ராவல் ஆகுந்தா இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு. ஆண்டி, ஒயன் ரெடி ஆகிட்டலா? யார்? அவளா? பாரு ஒயன். ஒயன் என்னம்மா? ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, எந்திரிடி, ஜிமின் வந்துட்டுருக்கான். ஐயய்ய, எப்போ பாரு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, எந்திரிடி, ஜிமின் வந்துட்டுருக்கான், ஆட்டுக்குட்டி வந்துட்டுருக்கான்னு. ஏம்மா டெய்லி காலையில் இதே புராணம் தான் படிட்டுருக்க, ஒரு சேஞ்சுக்கு. ஒயன் எழுந்திரிடி, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, சுகா வந்துட்டுருக்கான், நம்ஜுன் வந்துட்டுருக்கான், ஜெய்ஹோப் வந்துட்டுருக்கான்னு சொல்கிறியா? எப்போ பாரு ஜிமின்னு ஜிமின்னு ஜிமின்னுட்டு. ஏன் ஜிமின் தவிர வேறு நேமே உனக்கு தெரியாதா? ஒயன், உனக்கு மட்டும் வாயில்லைன்னு வச்சுக்கவேன், நாய் தூக்கிட்டு போயிருண்டி. ஆமாம், எனக்கு வாயில்னா நாய் தூக்கிட்டு போயிடும், ஜிம்மினை பேய் தூக்கிட்டு போயிடும். போமா அப்படின்ட்டு நீங்கள் பெட்டில் படுத்துறீங்க. பாத்தியாடா ஜிம்மின் உன் ஃப்ரெண்டுக்கு கொழுப்ப. இருங்க ஆண்டி வர்றேன். ஒயன் உனக்கு இருக்குடி அப்படின்ட்டு ஜிம்மின் உங்கள் ரூம்க்கு வர்றாரு. ஹலோ மேடம், கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்களா? ஜிம்மின்னு. அச்சிச்சோ, நம்ம பேசுனது கேட்டு போனோம். சேச்சா, கேட்டுக்க மாட்டான். ஒரு வேளை கேட்டிருந்தா கேட்டுட்டு போகிறான். ஜிமினா? ஜிமினா தான். டோர் ஓப்பன் பண்ணுறியா? நான் ஓப்பன் பண்ணால் நீ என்னை அடிப்ப. நீ ஓப்பன் பண்ணலைனாலும் நான் அடிப்பண்டி செல்லம். நீ ஏன் ஓப்பன் பண்ணிட்டீன்னா அடி கம்மியாக விழுகும். நான் ஓப்பன் பண்ணால் எப்படி விழுகும்னு தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, ஓப்பன் பண்ண. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உள்ளே வந்துட்டு, இங்கே இப்போ சொல்லு, என்ன சொன்ன? எனக்கு வாயில்லைன்னா பேய் தூக்கிட்டு போயிருமா? ஆமாம், என்ன நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா உன்னை பேய் தானே தூக்கிட்டு போவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பெட்டில் இருக்க பில்லோவை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாரு. நீங்களும் பில்லோவை எடுத்து ஜிமின் அடிக்கிறீங்க. இப்படியே க்யூட்டாக ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜிமினுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இருடி ஃபோன் வருது. பேசு. ஹலோ சார், இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு நியூ சிஓ வராங்க. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஒயன் மேம் மட்டும்தான் இன்னும் வரல. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஒரு 1/2 ஹவரில் வந்துடுறோமா? ஓகே சார். கால் கட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு நியூ சிஓ வராங்க, தெரியும்ல? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வா. 2 மினிட்ஸ் ஜிமினா. 2 மினிட்ஸா? ஏண்டி, நீ என்ன ப்ரெஷ் பண்ணல, குளிக்கல, அதுக்கே 1/2 ஹவர் பண்ணுவேன். எப்படி 2 மினிட்ஸில் ரெடி ஆவேன்? எப்படி ரெடி ஆகிறன்னு மட்டும் பாரு. நீ போய் கீழே வெயிட் பண்ணிகிட்டே இரு, நான் வந்துடுறேன். என்னமோ பண்ணி தொலை. ஜிமின் கீழே வந்துடுறாரு. நீங்களும் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, என்ன ட்ரெஸ்ஸுடி இது? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்குது? உன் ஃபேண்ட்டை பார்த்தியா, அங்கங்கே கிழிஞ்சிட்டு தொங்குது. இந்த ஆஃபீஸ்க்கு இது போதும், வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. சாப்பிட்டு போங்க. நீ சமைச்சது நீயே சாப்பிடு, இல்லைன்னா அந்த நாய்க்கு போடு. நானும் ஜிமினும் போய் ஃபுட் கோர்ட்டில் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். உனக்கு திமிருடி, இரு உங்கள் அப்பா வரட்டும், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லைன்னு மட்டும் பாரு. யார்? உடனே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஓடி வந்துட்டு, யார் நீ என்ன வீட்டை விட்டு துரத்துறியா? அதே அப்பா வரட்டும், உன்னை அப்பா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு நானு ஜிமினா அப்பா 3 பேர் ஜாலியாக இருப்போமே. கிழிச்ச உடுமுறையதே போடி. கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் வந்துடுறீங்க. நீங்களும் ஜிமினும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜிமினா, சொல்லுடி. நான் மேரேஜ் பண்ணி போயிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணுவியாடா? யார்? நானா? சீச்சி, ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கி தாண்டி எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவே. அப்படியே செம்மையாக ஸ்வீட் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவேன் தெரியுமா? அப்போ ஃபீல் பண்ண மாட்டியா? அது ஏன்டி ஃபேஸ் எப்படி வச்சுருக்க? நீ போயிட்டீன்னா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன். நீ இல்லாமல் நான் என்றைக்கு இருந்திருக்கேன் சொல்லு பார்க்கலாம். அதானே என் ஜிமினானா ஜிமினா தான். ஜிமினா, நான் மேரேஜ் பண்ணிட்டேனா நீ வந்து என்னை டெய்லியும் பார்த்துக்கணும், சரியா? யார்? நான் வந்து உன்னை டெய்லியும் பார்த்துக்கணுமா? ஆமாம்.
என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உன் கூட சண்டை போடாமல் இருக்க முடியாது, ஒன்றா சேர்ந்து சாப்பிடாம இருக்க முடியாது, ஒன்றா ஊர் சுத்தாமல் இருக்கவே முடியாது. ஏ, நான் வந்து உன்னை டெய்லி பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், உன் ஹஸ்பண்ட் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவான்டி. அவன் கிடக்குறான், டைவர்ஸ் பண்ணால் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு தெரியாது. எனக்கு நீ வந்து டெய்லி என்னை பார்த்துக்கணும். சரிடி, சரி, நான் ஒன்று டெய்லியும் பார்த்துக்கிறேன், போதுமா? போதுமே. ஜிமினா, இப்போ என்னடி, எனக்கு ஏன்டா உன் மேலே லவ் வரல, உனக்கு ஏன் என் மேலே லவ் வரல? ஏ லூசு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டி, நமக்குள்ளே எப்படி அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்? ஆமாம் இல்லை? சரி, அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நான் ஜிமினாவும் நீ வயனாவும் பிறக்கணும். நான் ஜிமினாவாக வந்து உன்னை டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடக்குமோ அதை பார்க்கலாம். சரி. ஜிமினா, இப்போ என்னடி, எனக்கு தூக்கம் வருது, நான் உன் சொல்றதில்ல செஞ்சு தூங்கிக்கவா? காலையிலே உனக்கு தூக்கம் வருதா? தூங்கி தொலை. நீங்களும் ஜிமினோட சொல்ற செஞ்சு தூங்கிட்டே வரீங்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் ஸ்டாப் ஆகுறாரு. அப்போ தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. ஜிமின் பைக் பக்கத்துலேயே ஒரு கார் நிற்குது. அந்த காரில் தான் நம்ம ஹீரோ வி இருக்கார். வியோட செக்ரட்டரி வந்து உங்களை பார்க்குறாங்க. வர வர பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணும் கூட தெரிய மாட்டேங்குது, இப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு வருவாங்க. வி வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. வி உங்களை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி உங்கள் மேலே ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுறாரு. நீங்கள் சடனாக எழுந்திரிச்சிட்டு, எவன்டா என் மேலே தண்ணி ஊற்றுனது, இன்ன டிகிரி இருந்தால் என் மேலே தண்ணி ஊற்றிருப்பீங்க. ஜிமினா, என்னடி, இங்கே பாரு, இந்த காருக்காரன் என் மேலே தண்ணியை ஊற்றிருக்கான், என்னன்னு கேளு. இரு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வராரு. ஹலோ மிஸ்டர், கார்லேருந்து வெளியில் வாங்க, ஃபஸ்ட்டு வாங்க. வி வந்து காரை விட்டு இறங்குறாரு. நீங்கள் அப்படியே வியை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. இவ்வளோ அழகான பையனா? அச்சிச்சோ, ஜிமின் இவங்கிட்டே சண்டை போட போகிறோம். ஜிமின் வேண்டாண்டா ப்ளீஸ்டா, இவங்கிட்ட சண்டை போடாத, செம்ம அழகாக இருக்கான்ல. விட்டுடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. ஹலோ மிஸ்டர், எதுக்கு இவன் மேலே தண்ணி ஊற்றுனீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? இப்படி தான் போகிற வர பொண்ணுங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு இருப்பீங்களா? ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளுங்க. வி உங்களை பார்க்குறாரு. ஹலோ, எதுக்கு என்ன பார்க்குறீங்க? ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுங்க. முடியாது. நீங்கள் இப்படி தான் பப்ளிக்கில் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட ஹக் பண்ணி தூங்கிட்டு வருவீங்களா? ஏன், நான் என் ஜிம்னா தானே ஹக் பண்ணி தூங்கிட்டு வந்தேன், ஏதோ உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டு வந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆளை மூஞ்சியும் பாருங்கடா, என்ன முறைக்கிறீங்க? நீங்கள் என்னை பார்த்து முறைச்சிங்கன்னா என் ஜிம்னா உங்கள் கண்ணை 2 நோண்டிடுவார், பார்த்துக்கோங்க. ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுங்க. கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து அவரோட காருக்குள்ளே போயிடுறாரு. ஜிமினா, பாத்தியடா அவனுக்கு எவ்வளோ பெரிய திமிருன்ட்டு, உடம்பு ஃபுல்லாக திமிரு, பார்க்க தான் அழகாக இருக்கான். லூஸ் மாதிரி பேசாத, விடு, போனால் போயிட்டு போகிறான். நீ தள்ளுடா, நான் என் மேக்கப் கலைஞ்சிச்சான்னு பார்க்கணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்கள் போய் பைக்கோட மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்பா, மேக்கப் எதுவும் கலையலை, என்ன லிப்ஸ்டிக் மட்டும்தான் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காக போட்டுக்குவோம் அப்படின்ட்டு உங்கள் பேக்லேருந்து லிப்ஸ்டிக் எடுத்து டார்க்காக போட்டுக்கிறீங்க. மிரர் வழியாக வியை பார்க்குறீங்க. வி உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்க்க தான் அழகாக இருக்கான், ஆனால் உடம்பு ஃபுல்லாக திமிரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து பைக்கில் ஏறி உக்காந்துக்கிறீங்க. சிக்னல் ஆன் ஆகிடுது, நீங்களும் கிளம்பிடுங்க. வியும் கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாவில் நியூ சிஓக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜிமின் கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வி தான் வந்து உங்களோட சிஓ. அவர் வந்து அப்படியே மாஸாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஜிமின் வியை பார்த்துமே அப்படியே சாக்காக நிற்கிறாரு. ஜிமின், என்னாச்சுடா, ஏன் இப்படி சாக்காக நிற்கிற? அங்கே பாருடி யாருன்னு. யாருடா அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. என்னது, இவன் சிஓவா? வி அப்படியே உங்களை கிராஸ் ஆகி போகிறாரு. அப்பாடி, தப்பிச்சோம், நல்ல வேளை அவன் நம்மளை பார்க்கல, கொஞ்சம் அங்கே பரடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. வி உங்களையே திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. பார்த்துட்டானா, போச்சுடா, என் தலையத்தை யாரால மாற்ற முடியும்? சரி வா போகலாம். நீங்களும் போயிடுறீங்க.
போய் அங்கே எல்லாருமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணாமல் விஏ பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஏய் ஜிமினா, என்னடி அங்கே பாரு, எங்கே, அவனை பாருடா. ஜிமினும் பார்க்குறாரு. இப்போ என்ன அவனுக்கு? பார்க்க எவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக இருக்கான்ல. சே, என்ன கொஞ்சம் ரூடாக இருக்கான். ஏன் நீ அவனை சைட் அடிக்கிறியா? ஆமாம், ஏன் சைட் அடித்தா என்ன தப்பா? இல்லை சைட் அடிக்கக்கூடாதுன்னு கம்பெனியில் ஏதாவது ரூல் இருக்கா? உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தாண்டி. ஆமாம், எனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். ஏன் உனக்குலாம் வாயே இல்லையா? அப்பா என்னை ஆளை விட்டுடா சாமி. ஜிமினா, என்னடி அவனோட ஐஸை பார்த்தியாடா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பா, அவன் பார்க்குற பார்வையில் அப்படியே பொண்ணுங்க விழுந்துருவாங்கடா. ஏன் நீ விழுந்துட்டியா? எப்போ அவனை ஃபஸ்ட் டைம் சிக்னலில் பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டான்டா. இப்போ வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. என்னடி சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. என்ன ஓவரா போயிட்டுருக்க? அவன் நம்ம ஆஃபீஸ் சிஓடி இருந்தால் இருந்துட்டு போகிறான். அப்படா. ஜிமின், இப்போ என்னடி அவன் லிப்ஸை பாரு. பா, செம்மையாக இருக்குல்ல. பிங்க் கலரில் க்யூட்டாக அழகாக இருக்குது. அவன் லிப்ஸை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை அடிக்கிறீங்க. ஜிமினும் உங்களுக்கு அடிக்கிறாரு. அடிக்காத, வலிக்குது, விடு. சரி. ஜிமினா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவாடா? கேளு. ரூடாக இருக்கீங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாமே, அப்படியா? அதில்னா? அதான்டா, அதில் அதாண்டி. அதுலனா எது? அதுலனா அதில் தான். ஏண்டி லூஸு, இது மாதிரி யாரடி உனக்கு பேச கற்றுக் கொடுக்குறா? அவனை பார்த்தா அப்படியே தன்னால் வருதுடா. வரும் இப்போ என் வாயில் நல்லா வருது. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்படி பேசுனது இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசு வேற, உன்கிட்ட பேசு வேறடி. அதெல்லாம் ஒன்று தான் போ. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ பார்க்க ஹாட்டாக ரொமான்டிக்காக நல்லா தான் இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீயும் அதில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அநேகமாக நீ தானே டஜன் கணக்கில் பெற்றுருவ. விஷம் அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் மண்டையிலே கொட்டுறாரு. நீங்களும் ஜிமினை அடிக்கிறீங்க. இப்படியே நீங்கள் 2 பேரும் அடித்து விளாண்டுட்ருக்கீங்க. வந்து அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜிமின்க்கு கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஜிமின், என் கேபின் வாங்க. ஓகே சார். அவன் என்னடா சொன்னான்? உன் ஆள் என்னை கூப்பிட்றான். போய் என்னன்னு கேளு. போகிறேன். ஜிமின் போகிறாரு. நீங்கள் வெளியிலேருந்து 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. என்ன போய் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லவர்ஸ் மாதிரி இன்னும் பேசிகிட்டே இருக்கானுங்க. என் ஜிமினா கூட நான் மட்டும்தான் பேசுவேன். நீ எதுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்க? உனக்கு உடம்பு ஃபுல்லாக திமிருடா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம அழகாக க்யூட்டாக இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை இழுத்து வச்சு கிஸ் கொடுத்துட்டே இருக்கணும் போல தோணும் தெரியுமா? வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் சடனாக திரும்பிடுறீங்க. அச்சோ, ஒரு வேளை பார்த்துருப்பானோ? இருக்காது. ஜிமினாவும் வெளியில் வந்துடுறாரு. நீங்கள் ஜிமின் ஃபேஸ் பார்க்குறீங்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக இருறாரு. ஜிமினா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி சோகமாக வர? ஒரு வேளை நம்மளை டெர்மினேட் பண்ணிட்டானா? சரி, பரவாயில்ல, விடுடா. நம்ம அப்பா கிளினிக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். யார்? உங்கள் அப்பன் கிளினிக்கா? ஆமாம். நம்ம போய் ஜாயின் பண்ணால் என்ன ஒர்க் கொடுப்பான்னு தெரியுமா? என்ன ஒர்க் கொடுப்பாரு? எனக்கு டோக்கன் கொடுக்குற வேலையும் உனக்கு செக்யூரிட்டி வேலையும் கொடுப்பாரு. பரவாயில்லையா? இந்த வேலைக்கு அது எவ்வளவோ பரவாயில்லடா. என்ன நீ வரப்போகிற பேஷண்ட்க்கெலாம் டோக்கன் கொடுத்துட்ருப்ப. நான் வர பசங்களாம் சைட் அடிச்சிட்ருப்பேன். செம்ம ஜாலியாக இருக்கும்ல. லூஸு, அவன் ஒன்றும் நம்மளை டெர்மினேட்லாம் பண்ணல. என் பிளேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கான். என்னது, பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டேனா? இருக்குடா உனக்கு, இருடா வரேன். என்ன டிகிரி இருந்தால் என் ஜிம்மினோட பிளேஸை நீ சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு வீக்கிட்ட சண்டை போட போகிறீங்க. ஒயன் நில்லுடி, எங்கே போகிற? இருடா, இன்னைக்கு அவனை 2ல் 1 பார்த்துறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா. நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன். உனக்கு எதுனாலும் நீ ஃபோன் பண்ணு. என்ன எப்போ நிஜமா என்னை விட்டு போறியா? இப்போ எதுக்குடி ஓவர் ஆக்டிங் பண்ணுற? இது உனக்கு செட்டே ஆகலை. இங்கே தானே, நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ எனக்கு ஃபோன் பண்ண, நான் போகிறேன் உள்ள. சரி. ஜிம்மினும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. ஆஃபீஸ் டைமும் ஓவர் ஆகிடுது. நீங்கள் போய் ஜிம்மினை கூப்பிட போகிறீங்க. மே கமின் சார்?
எஸ் கமின். நீங்கள் உள்ளே போகிறீங்க. வி இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. ஜிமினா அட போலாம். இருடி சடவுன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் 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 சடவுன் பண்ணு. இருடி சடவுன் பண்ணுறேன். வி ஜிமின் பார்த்து, ஜிமின் எனக்கு இந்த ஃபைல் அர்ஜெண்ட்டாக வேணும், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. சார் ஆஃபீஸ் டைம் ஓவர் ஆகிடுச்சு. ஏன் ஓவர் டைம் பார்க்க மாட்டிங்களா? சார் எனக்கு தெரியாது, இந்த ஃபைல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. ஓகே சார். ஜிமின் அந்த ஃபைல் வாங்குறாரு. ஜிமின் ஒரு நிமிஷம் நல்லடா. என்ன சார் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. அதான் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சில்ல, எங்கனாலும் ஓவர் டைமில் பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். வாடா ஜிமின். நீங்கள் ஜிமின் இழுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமின் சார் நீங்கள் கிளம்புங்க. நீங்களும் ஜிமினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. நம்மளை கிளம்ப சொல்லிட்டான்டா, வாட போயிடலாம். நீங்கள் அப்படியே வெளியில் போகிறீங்க. ஜிமின் நான் உங்களை மட்டும்தான் போக சொன்னேன். ஒயன் நான் கீழே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு. என்னடா என்னை தனியாக விட்டு போகிற? சாரிடி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்துடு. ஜிமின் கிளம்பிடுறாரு. வி வந்து உங்கள் க்ளோஸ்அப்பில் வர்றாரு. இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வரீங்க? மிஸ் ஒயன், உங்களுக்கு சிஇஓக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியாதா? ஏன் தெரிலனா சொல்லி கொடுக்க போகிறீங்களா? வி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறீங்க? எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இந்த முறைக்கிறவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க, வேற யார்கிட்டையாவது வச்சுக்கோங்க. என்னடி திமுறா பேசுகிற? என்னது டீயா? என்ன மரியாதை இல்லாமல் டீன்லாம் சொல்கிறீங்க? அப்புறம் நான் உங்களை டா போட்டு சொல்லுவேன். அப்படியா? இங்கே சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? சொல்லுடி. போடா. நீங்கள் அப்படி சொன்னதுமே வி வந்து உங்களை டோரோட பின் பண்ணி அப்படியே லிப் டு லிப்ஸ் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. அச்சோ இவன் எதுக்கு நம்மளை இப்படி கிஸ் பண்ணுறான்? சரி பரவாயில்ல விடு, நமக்கு தான் இவனை பிடிக்குமே, நம்மளும் பேக் கிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க ஐஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணி பேக் கிஸ் பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே வி பார்த்தீங்கன்னா கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுறாரு. பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சடனாக வியை திருப்பி டோரோட பின் பண்ணி நீங்கள் அவரோட ஹேண்டும் உங்கள் ஹேண்டும் வச்சு லாக் பண்ணிட்டு, எனக்கு ஒருத்தர் கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும், இந்தா வாங்கிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. வியும் உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே செம்ம ஹாட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த கிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ 2 பேருமே கிஸ் பிரேக் பண்ணிட்டு வி உங்களை பார்த்து, என் லிப்ஸை டேஸ்ட் பண்ணலை, எப்படி இருக்கு சொல்லு. என்ன சொல்கிறீங்க? நீ தானே ஆசைப்பட்ட என் லிப்ஸை டேஸ்ட் பண்ணோன்னு, சொல்லு எப்படி இருந்துச்சு? யார் சொன்னா? ஜிமின் எல்லாமே சொல்லிட்டானா? ஜிமின் உனக்கு இருக்குடா, இருடா வரேன் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி போக பார்க்குறீங்க. ஆனால் வி வந்து உங்களை லாக் பண்ணிடுறாரு. எங்கே போகிற? ஜிமின் கிட்ட. விட மாட்டேன், ப்ளீஸ் விடுங்க, நான் போகணும். முடியாது. ப்ளீஸ் விடுங்க. முடியாது. ஒயன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஐஸை க்ளோஸ் பண்ண. சொல்கிறேன்ல, ஐஸை க்ளோஸ் பண்ணு. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. வி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு உங்கள் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. லவ். நெக்ஸ்ட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. யூ. ஐ லவ் யூ. நீங்கள் வியை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவரை தள்ளி விட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஒயன் நான் கொடுத்துட்டேன், நீ எப்போ எனக்கு திருப்பி கொடுக்க போகிற? கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்குவேன். எப்படி சொல்ல போகிற? எனக்கு கால் பண்ணுங்க சொல்கிறேன். நம்பர்? ஆமாம்ல. ஓகே, உங்களுக்கு 12 வரைக்கும் நான் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வி வந்து டைம் பார்க்குறாரு. 7 ஆகுது. இன்னும் ஒரு 5 hours தான் இருக்கும். ஓகே, இன்னும் 5 hours இருக்குது, எப்படியோ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு யோசிக்கிறாரு. எம்ப்ளாயிஸ் டேட்டா கண்டிப்பாக அதில் நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருக்காது, ஜிமின் நம்பர் இருக்கும். உடனே ஜிமின்க்கு கால் பண்ணுறாரு. ஜிமின் சொல்லுங்கள் சார்.
எனக்கு ஒய் நம்பர் சென்ட் பண்ணுறீங்களா? சாரி சார், அவன் நம்பர் யாருக்குமே நான் சென்ட் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு வி கட் பண்ணிடுறாரு. வி அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் யாருமே உங்கள் நம்பர் சென்ட் பண்ண மாட்டாங்க. வீக்குனா அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் செம்ம ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க. கரெக்டாக இப்போ 11:58 ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் உடனே அந்த கால் அட்டன் பண்ணி வி கரெக்டாக, ஆனால் அது கஸ்டமர் கேர். ஐயோ, நேரங்கட்ட நேரத்தில் இவனுங்க வேற. ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ 11:59 ஆகுது. திரும்ப ஒரு கால் வருது. ஹலோ வி. அது பார்த்தீங்கன்னா ராங் நம்பர். ஹலோ, இது ராங் நம்பருங்க, கட் பண்ணுங்க அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. இப்போ கரெக்டாக 12 ஆகுது. நீங்கள் அப்படியே மொபைலே பார்க்குறீங்க, கால் வருது. ஹலோ ஹலோ வி ஒயன். ஏய், எப்படா என் நம்பரை கண்டுபிடிச்ச? சொல்கிறேன் கேளு. எனக்கு 11:50 வரைக்கும் உன் நம்பர் கிடைக்கவே இல்லை. எனக்குன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனேன். அப்போ தான் செக்யூரிட்டி பார்த்தேன். சரி செக்யூரிட்டி உன்னை பற்றி கேட்கலான்ட்டு கேட்டேன். செக்யூரிட்டி, சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஒயனை தெரியுமா? ஓ, அந்த பொண்ணா? தெரியுமே. அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அவங்க நம்பரா? இல்லையே சார். ஆனால் அவங்க அப்பா நம்பர் என்கிட்ட இருக்குது. அவங்க அப்பா நம்பர் எப்படி உங்ககிட்ட? அவர் ஒரு டாக்டர் சார். எங்கள் ஒய்ஃப்க்கு அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓ அப்படியா, சரி எனக்கு அவரோட நம்பர் சென்ட் பண்ணுறீங்களா? ஓகே சார். செக்யூரிட்டியும் அவரோட நம்பர் கொடுக்குறாரு. வி உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஒயன். ஒயன் இல்லைப்பா, நான் அவரோட அப்பா பேசுகிறேன். அங்கிள் நீங்களா? ஒயன்தான் இந்த நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னான். அவளுக்கு இதே வேலையாக போச்சு. இருப்பா, நான் அவள் நம்பர் சென்ட் பண்ணுறேன், நீ டைரெக்டாக அவளுக்கே கால் பண்ணு. ஓகே அங்கிள். வி கால் கட் பண்ணிடுறாரு. உங்கள் அப்பாவும் உங்கள் நம்பர் சென்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்லிட்டுருப்பாரு. அடப்பாவி, ஏய் நீ பெரிய ஆள் தான்டா. ஆமாம். சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீ தான் சொன்னல கால் பண்ணு சொல்கிறேன்னு. சொல்லு. கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லியே ஆகணும். சொல்லு. சரி சொல்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏய் செம்மடி. சரி கிஸ் பண்ணு. முடியாது. ப்ளீஸ் டீச்சர்லுக்குடி கிஸ் பண்ணு. ப்ளீஸ், என் தங்கம்ல, என் செல்லம்ல, கிஸ் பண்ணு. போதுமா? பா என்ன கிஸ்ஸுடி. இந்த கிஸ் என்னென்னமோ பண்ண தெரியுமா? என்ன பண்ணுது? என்ன பண்ணுதா? இந்நேரம் நீ மட்டும் நேரில் இருந்தேன்னு நினச்சிக்குவேன். அப்படியே உன்னை என்னென்னமோ பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணியிருந்திருப்ப? தியரியாக சொல்ல மாட்டேன், ப்ராக்டிக்கலாக செஞ்சு கட்டுறேன். ப்ராக்டிக்கலா? எப்போ? என்னடி என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்க? ப்ளீஸ் எப்போ சொல்லு, எப்போ ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம்? அதுக்கான டைம் வரப்போ கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். போதுமா? நிஜமாவா? ஓகே, நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடி, ஓகே. சரி, நான் கால் கட் பண்ணுறேன். ஓகே. 2 பேருமே காலை கட் பண்ணிடுறீங்க. இப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு ட்ரிப் மாதிரி வெளியில் போகிறீங்க. இப்போ நைட் டைம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க. நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. வி உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. எவன்டாவன் நேரங்கட்ட நேரத்தில் கால் பண்ணுறது. நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ண வரீங்க. ஹோ இவனா அப்படின்ட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹே வி, என்னடா பண்ணுற? வி அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் வித்தவுட்டில் இருப்பீங்க. என்னடி இப்படி செக்ஸியாக இருக்க? பா என்னால் முடியலடி. எப்படி தெரியுமா இருக்க? எப்படி இருக்க? உன் டாப்பு பாட்டமா? அப்பா என்னை கொல்லுதுடி. நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க. சி நீ என்ன அப்படி பார்க்குற அப்படின்ட்டு உங்கள் டவல் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. டவல் எடுறி. ப்ளீஸ் டி அந்த டவல் எடு. முடியாது.
ஏய் இந்த டவல் உனக்கு நல்லாவே இல்லை. இப்போ நீ டவல் எடுக்கிறியா இல்லையா? ஏய் நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, சி போடா. இங்கே பாரு, இப்போ நீ டவல் எடுக்கலைன்னா நான் அங்கே வந்துடுவேன். ஓ அப்படியா, இங்கே வா பார்க்கலாம். இதா வர அப்படின்ட்டு வந்து உங்கள் ரூமுக்கு வராரு. ஏய் டோர் ஓப்பன் பண்ணுறி. ஆ இதோ வரேன். நீங்கள் வந்து டவலை நல்லா கட்டிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வந்து டோர் லாக் பண்ணிட்டு, ஏய் என்னடா நீ டவலோடு வந்திருக்க? நானும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி அந்த டவலை கழட்டு. ம் முடியாது. ஏய் ப்ளீஸ் டீச்சர்லாம், இந்த டவலோட பார்க்க நீ நல்லாவே இல்லை தெரியுமா? டவல் எல்லாம் பார்த்தா அப்பா எப்படி தெரியுமா இருக்க? உன்னை அப்படியே பார்த்துமே எனக்கு செம்ம மூடாயிருச்சுடி. நோ வி வேண்டாம், கிட்ட வராதிங்க. ஏ எனக்கு வேணும்டி ப்ளீஸ் டி. அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணுறாரு, அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறாரு. வி என்ன பண்ண போகிற? நீ தானே கேட்ட எப்போ ப்ராக்டிக்கல்னு. இப்போ ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் வியே பார்க்குறீங்க. ஏய் என்னடா சொல்கிற? ஆமாண்டி, என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டவலை கழட்டிடுறாரு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வித்தவுட்டில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் கிஸ் பண்ணிவிட்டு வியோட டவலை கழட்டிடுறீங்க. இப்போ 2 பேருமே வித்தவுட்டில் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹேண்ட் வச்சு உங்கள் டாப்பை அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. செம்மையாக இருக்குடா, இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ண, இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறீங்க. செம்ம ஃபஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த இடத்துல செம்மையாக லிப் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பாட்டமுக்கு வராரு. உங்கள் பாட்டமுக்கு வந்ததுமே அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணி அப்படியே லிப் பண்ணுறாரு. உங்களால் முடியல. ஏ செம்மையாக இருக்குடா, இன்னும் ஃபாஸ்ட்டாக லிப் பண்ண, இன்னும் ஃபாஸ்ட்டாக. நல்லா இருக்காடி? நல்லா இருக்குடா. செம்ம ஃபஸ்ட்டாக லிப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வியோட ப்ரைவேட் பார்ட்டை வச்சு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதை பார்த்துட்டு மேலே வந்து உங்களை அப்படியே லிப்ஸில் திரும்பவும் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோடது எடுத்து உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா அப்படியே பெயின் பயங்கரமாக இருக்குது. அப்படியே வியோட லிப்ஸை பைட் பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸை பைட் பண்ணுறாரு. ஸோ இப்படியே ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷன் போய்கிட்டே இருக்குது. இப்போ 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாக படுத்துருக்கீங்க. வயன் எப்படி இருந்துச்சு என்னோட ப்ராக்டிக்கல்? நீங்கள் உடனே வியோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு, உன்னோட ப்ராக்டிக்கல் செம்மையாக தான் இருந்துச்சு. நான் என்னோடய ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகேடா, இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எது மாதிரி ஸ்டோரி வேணும், யாரோட ஸ்டோரி வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.